அதில் அரசியல் ஆதாயம் இருக்குன்னா பைத்தியமே, நீனும் பயன்படுத்தி போய பைத்தியமே, அதுக்காக தானே இவ்வளோ பாடுபடுறேன். எல்லாரும் வைங்களே ஆதாயம் இருக்கே பைத்தியமே, எதுக்கு பைத்தியமே வளர்த்து நீ எல்லாரும் கட்சி படத்துலையும் போடுங்க, ஐயா கருணாநிதி படத்துக்கு இடையில போடுங்க, அம்மா ஜெயலலிதா பக்கத்தில் போடுங்க, இந்த பேசுகிற ஒரு பைத்தியம் இருக்குல்ல அது கூட வச்சுக்கிட்டு ஏய் 100-200 சொச்ச வழக்கு வாங்கியிருக்கு, 1.5 வருஷம் சிறையில் இருந்திருக்கு. புரியுதுன்னு நினைக்கிறேன். பாஸ்போர்ட்டை 14 ஆண்டா வச்சுக்கிட்டு எந்த நாட்டிலையும் இறங்க விட மாட்டான். ஏன்னு கேளுங்க, பக்கத்தில் நிற்கிற ஒரு படம் தான் காரணம். சும்மா ஏதாவது போயிட்டு ஆதாயம் இருக்குன்னா நீ எல்லாருமே பயன்படுத்துங்க தயவு செய்து. ஏன்னா இவ்வளவு காலமா நான் போராடினது அதுக்கு தான். தயவு செய்து பயன்படுத்து. கொடுமையா பார்க்குறேன். எனக்கு இந்த கள்ளச்சாராய விற்பனை தடுக்க போன பிள்ளைகளை வெட்டி கொன்னதையும் விட படும் துயரம் என்னன்னா, அது முன்விரோதத்தின் காரணமாக நடத்தப்பட்ட கொலைன்னு சொன்னது பாருங்க, அதுதான் ரொம்ப வலிக்குது. உண்மையிலே நடந்தது தெரியுது. அந்த தம்பிகளை அடிக்கடி போய் இது பண்ணியிருக்காங்க. அதனால பல நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டிருக்கு. அவங்க சிறைக்கு சென்றிருக்காங்க, வழக்கு வாங்கியிருக்காங்க. திருப்பி வந்து மறுபடியும் அதே செயலை செய்யும்போது இவங்க தடுக்க போகும்போது கொலை செய்ய நடந்திருக்கு. ஒரு காவல்துறை எடுத்த உடனே நீ வந்து அது முன்விரோதம்னா, முன்விரோதம் என்ன விரோதம் அதை சொல்லு. முன்விரோதம் என்ன விரோதம்? எப்படியாவது இந்த அரசை பாதுகாக்கணும்னு நினைக்கிறத எப்படி நீங்க இருக்கிறது? இப்போ இதுக்கு என்ன தெரியுமில்ல பண்ணுவாங்க, அங்கே இருக்கிற மாவட்ட ஆட்சியர் இல்லை வட்டாட்சியர் காவல்துறை அதிகாரியை பணியிட மாட்டாங்க. அரசு பொறுப்பே இருக்காது. திருப்பரங்குன்றதுக்கும் அரசு பொறுப்பேற்கலையே அந்த பிரச்சனைக்கு. மாவட்ட ஆட்சியர் தான் காரணம். அந்த கள்ளக்குடி மாவட்ட ஆட்சியர் இருந்தாங்க, கள்ளக்குறிச்சியில் செத்தது மாவட்ட ஆட்சியர் காவல்துறை அதிகாரி. அரசுக்கு எந்த சம்பந்தமும் கிடையாது.